அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். சட்டுன்னு ஒரு கத்திரிக்காய் பொரியல். அதுக்கு எண்ணெயை காய வச்சு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு அது பொரியவும் கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கோம். அதை எடுத்து போட்டு நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாம். வேறு இதுக்கு வெங்காயம்லாம் தேவையில்லை. எதுவுமே வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. வெறும் கடுகு உளுந்தம் பருப்பு கத்திரிக்காய் தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி கொடுக்கலாம். இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இது நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு மிளகு சீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வகை குழம்புகளுக்கும் இந்த கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி. இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறோன்னா, கீரையை பற்றி தான். நீங்கள் வீட்டில் என்ன கீரை சமையல் பண்ணாலும் சரி, நல்லா ஆஞ்சிட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குங்க. இல்லாட்டினா அதோட சத்துக்கள் போயிடும். நீங்கள் அலசிட்டு நறுக்கிட்டு அலசினீங்கன்னா அதோட சத்து போயிடும். அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. என்னென்னா, நீங்கள் என்ன கீரை சமையல் பண்ணாலும் அதுக்கு காரம், உப்பு, புளிப்பு அதெல்லாம் எதையுமே அதிகமாக சேர்த்துடக்கூடாது. லைட்டாக தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த கீரையோட ஒரிஜினல் சத்து நமக்கு கிடைக்கும். இல்லாட்டினா அதோட சத்து நமக்கு கிடைக்காது. அதனால் எப்போதுமே கீரை செய்யலை இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃப்ரிட்ஜில் எதெல்லாம் வைக்கக்கூடாதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அதுக்கடுத்து பூண்டு, அதுவும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அதுக்கடுத்து ஊறுகாய், இதையும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து நெய்யையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அதுக்கடுத்து தேனையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அப்புறம் வாழைப்பழம், இதையும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அதுக்கடுத்து வாழைக்காயும் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம வெளியில் வச்சு தான் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பூசணிக்காயும் வைக்கக்கூடாது. அப்புறம் இந்த முலாம்பழம் இருக்குது பாருங்கள், அதுவும் நம்ம வைக்கக்கூடாது. இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா இதோட மருத்துவ தன்மைகள் எல்லாம் மாறிடும். அதோட மருத்துவ குணங்கள் எல்லாம் மாறிடும். இப்போ வெங்காயம் பூண்டு நார்மலாக வெளியில் காத்தாட தான் போட்டு வைக்கணும். அதனால இந்த பொருளை எல்லாம் ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வைக்காதீங்க. இந்த டிப்ஸை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க. இன்றைக்கி என்ன டிப் பார்க்க போகிறோன்னா, தேங்காய் 3 மாதம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி கீழே வச்சுருங்க. இது 2-3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து உடச்சிக்கலாம். நான் பொதுவாகவே தேங்காவை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுறது, நம்ம தேவைக்கு எடுத்து உடச்சி யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே உடச்சி யூஸ் பண்ணி வைக்கிறத விட இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படியே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம உடச்சி பார்த்தோன்னா, இப்போ இந்த தேங்காய் வாங்கி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இது எத்தனை 2 மாதம் 3 மாதம் கூட நான் வச்சு யூஸ் பண்ணுவேன். அது பாட்டுக்கு இருக்கும். நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் மேலே கூட வைக்க தேவையில்லை. கீழே ஓரமாக பால் வைக்கிற கீழே இந்த மாதிரி கீழே வச்சாலே போதும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நாள் முட்டை கெட்டு போகாமல் இருக்குன்னா ரொம்ப சிம்பிள் ஐடியா தாங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன பண்ணிடுங்க, முட்டையை நல்லா அவிச்சுக்கோங்க. அவிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சட்டி இல்லை ஒரு டப்பா, ஒரு பாக்ஸு, அதில் தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உங்கள் முட்டை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ளது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆரோக்கியம் நீர் ஆகாரம்னு சொல்லுவாங்க. மதுரை பக்கம்லாம் இதை நாங்கள் நீச்சல் தண்ணின்னு சொல்லுவோம். இது முத நாள் வடித்த சோத்தில் மிஞ்சின சாதத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு மறுநாள் நம்ம அந்த தண்ணியை குடிக்கிறதுல சரியான சத்து இருக்குது. விட்டமின் குறைபாடு உள்ளவங்க கண்டிப்பாக இதை குடிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த வெயில் நேரத்தில், கடுமையான வெயிலுக்கு இந்த நீர் ஆகாரம் குடித்தா அவ்வளோ ஒரு நல்லது. மோருக்கு பதிலாக நம்ம இப்போ மோரை ரெடி பண்ணி இது பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீர் ஆகாரம் ரெடி பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிலுக்கு குளிர்ச்சியும் கூட. அதோட கொஞ்சமாக ஒரே ஒரு கையளவு சாப்பாடை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதை குடிக்கும்போது இது அவ்வளோ நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி. நீங்கள் கண்டிப்பாக வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரி டெய்லி காலையில் ஒரு 11 மணி போல் நீர் ஆகாரம் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. விட்டமின்கள் அதிகமாக இருக்குது, ரொம்ப சத்தும். நமக்கு சுகர் இருக்குது, நம்ம இதெல்லாம் குடிக்கக்கூடாதுலாம் நினைக்க வேணாம். தாராளமாக நீங்கள் நீர் ஆகாரம் தண்ணி குடிக்கலாம், ரொம்ப நல்லது.
நீங்கள் வந்து கண்டிப்பாக குடிங்க.